ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மார்னிங் அப்டேட் டெய்லி இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான். மறக்காமல் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட லைக்ஸ் பதிவு பண்ணிவிட்டு வீடியோ போங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் நீங்கள் சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிக்கில் வீடியோஸ்லாம் வந்து சமீபமாக வர்றதில்ல, என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஜூன் மாதம் வரலும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு. அதுக்குள்ளே சில முக்கியமான சைக்காலஜி பற்றி வீடியோஸ் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற மைண்ட் செட் ஃபேக்ட், அதாவது நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அல்லது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எது சரி அப்படின்னு படுதோ அது வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக இந்த வீடியோவில் சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இருக்க சோஷியல் மீடியாவில் எது பார்க்குறோமோ அது உண்மை, எது நடக்குதோ அது உண்மை. ஒரு விஷயம் வந்து ஒரு 5-6 வீடியோ நல்ல வீடியோ போட்டுட்டாங்க அப்படின்னா ஓகே, இவங்க நல்லா தான் சொல்கிறாங்க, நல்ல விஷயம் சொல்கிறாங்க, டக்குன்னு அவங்கள நம்பிட்டுறது, அவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறது, இது உண்மை நடக்க சாத்தியம் இருக்குதா அப்படி யோசனை பண்ணாமல் அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் முதலீடு போதும், இப்போ வந்து அப்படியே 1 லட்சமாக மாற்றிடலாம் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல என்ன தான் அவங்களுக்கு நம்பிக்கை வருது. இதை செஞ்சால் வந்து இப்படி வந்துடுவாங்க அப்படின்னு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் இப்போது பெருசாக இருக்குது, இப்போ நம்மளால் முடியல, அவ்வளோ பெரிய பணம் பார்க்க முடியாது நம்மளால், அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் லீட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு அந்த பணம் ரொம்ப தேவை அப்படின்றப்போ இவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஐயோ, நம்ம எப்படியாவது கடனில் மீண்டு வந்துடலாம், நம்ம நிறைய கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம எப்படியாவது மீண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதுன்னா அந்த பணம் வந்து எந்த ரிஸ்க்கும் ஆகக்கூடாது. அவங்க சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத உண்மையே நடக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பணத்தை போடுறத பற்றி அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளாங்காக நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் வந்து இந்த பணம் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து டபுள் பண்ணி தரேன், ட்ரிபிள் பண்ணி தரேன்றது அது வெளிப்படையாக தெரிஞ்சு அது ஆகிறதுல விஷயம் இல்லை. என்கிட்ட 5% கொடுங்க மாதம், உங்களுக்கு நான் எதுவும் பண்ண தேவை, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஐடி மட்டும் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், அதுவும் ஆகாது. இல்லை நீங்கள் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க, ஃப்ரீ குரூப்புக்கு, அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, ஒரு மாதம் டிப்ஸ் கால்ஸ் எடுத்துங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க, இதுவும் ஃபேக். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாரும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக கிடையாது. நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் கஷ்டப்படணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயின் டாபிக் வரலாம் இருங்க. சரி, இப்போது இந்த 1 லட்ச ரூபாய் வச்சுட்டு சின்ன அமௌண்ட் வச்சுட்டு பெரிய அமௌண்ட் எடுக்க முடியும்னா என்ன நீங்கள் தொழில் பண்ணி, இப்போ ஒருத்தர் தேவை இருக்கணும் இல்லைங்களா. இப்போது ஏதாச்சும் வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தர் தேவையை பூர்த்தி செஞ்சால் தான் வந்து இன்னொருத்தர் வந்து அதுக்கான ஒரு சன்மானம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு காசு கொடுக்குறாங்க, ஒரு 2000 ரூபாய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த 2000 ரூபாய்க்கு வந்து உங்கள்கிட்ட மதிப்பு இருக்கும். ஒரு வேலை ஏதாச்சும் வந்து வேலை நீங்கள் ஒரு எந்த தொழிலாம் செய்யுங்க, அந்த தொழிலுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் இருந்தால் தான் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, பணம் வந்து நிறைய பெரல்டு, நிறைய உருள்து, நிறைய மார்க்கெட்லாம் வந்து அப்படி பணம் இறஞ்சி கிடக்குது, இப்போ என்ன பணம் கொட்ட வேண்டியதாக எடுத்துகிட்டு வர வேண்டியதான் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. எல்லோரும் உங்களை மாதிரி தான். இப்போ 95% மக்கள் என்ன இதே நினச்சாங்கன்னா, ஒருத்தர் பணம் இன்னொருத்தருக்கு போகுது, கை மாறுது, ஒருத்தர் பணம் இன்னொருத்தருக்கு கை மாறுது. அப்போ என்ன நடக்குதுங்க, இதை வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்ரேடிங். அப்போ ட்ரேடு அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்க்குறோம் இல்லையா, ஏறுது இறங்குது, ஏன் ஏறுது, எதுக்கு ஏறுது, ஃபஸ்ட் அது பேஸ் தெரிஞ்சால் தானே. ஓகே, அப்போ பேஸ் தெரியாமல் நீங்கள் எப்படி ஒரு பொருள் ஏறுது இறங்குது நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம், தோணுது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு எனக்கு இல்லை நான் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் வாட்ச் பண்ணுறேன், எனக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது, எந்த சப்போர்ட் ஏன் எடுக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம். அதாவது விஷயம் தெரியாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுது. ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். அப்போது உடனடியாக பணம் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. அப்போ ட்ரேடிங்கில் இன்ட்ரேடேல தின வர்த்தகத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை கேபிட்டல் முதல் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், சரி, இப்போ அடுத்தது வரேன். சார், இந்த ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டுலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு? அதாவது ட்ரேடிங் இப்போ அவங்க சொல்லித்தர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே பணம் சம்பாதிச்சிக்கலாம் இல்லையா. இப்போ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து
ட்ரேடிங் எல்லாம் கிளாஸஸ்லாம் எடுத்து சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி கிளாஸஸ்லாம் போகலாமா, சம்பாதிக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு பாயிண்ட் இது, நல்லா நோட் பண்ணிங்க. ஏன்னா நிறைய இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சில விஷயம் கேட்ட விஷயம் இருந்ததுனால டக்குன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. விடுங்க போட்டோம், நம்ம சொல்கிற கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா சரி, இல்லைனா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும் சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும் சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதாவது எங்கே என்ட்ரி, எங்கே எக்ஸிட்டு, இதெல்லாம் ட்ரெண்ட் பிரேக் அவுட்டு, இங்கே இந்த ஹை எக்ஸிட் ஆகிறோம், இதெல்லாம் ஓகே. இதுக்கு சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் தான். அந்த பொறுமை இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, எல்லாமே நம்மளுடைய புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் சரி, எல்லாருக்கும் சரி, அந்த பேஷன்ஸ் இருக்கணும். ஒரு செட்டப் வர வரலாம் 2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எடுத்த உடனே 9:15 மணிக்கெலாம் ட்ரேடிங் செட்டப்லாம் அமையாது ஃப்ரெண்ட்ஸ். அது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ண 9:35 9:40 ஒரு என்ட்ரி போட்டுறாங்க. ஏன் போட்டிங்க, எது போட்டிங்கன்னு தெரியாது. அவங்கள மீறி போடுறாங்க. சரி, எனக்கு என்னால் முடியல சார், ஏதோ பண்ணி விட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன். சரி, எத்தனை டைம் தப்பு பண்ணுவீங்க? டெய்லி பண்ண தப்பையே பண்ணிகிட்டே இருப்பீங்களா? கையில் இருக்க காசெல்லாம் காலி ஆகிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் சொல்கிறதுனால நிறைய பேர் வீடியோ டிஸ்லைக் பண்ணுவாங்க தெரியும் எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா போட்டோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மட்டும் சைக்காலஜி முக்கியமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு கூட சைக்காலஜி இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்லித்தராங்கன்னா டக்குன்னு வாங்கி நம்ம ட்ரேடிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக என்கொயரி பண்ணுறவங்களாம் கேட்பேன் நான். அவங்களுடைய சுச்சுவேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கற்றுக்க சொல்லும் அவங்களால முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சார் என்கிட்ட வெறும் மொபைல் தான் சார் இருக்குது, என்கிட்ட மொபைல் தான் இருக்குது அப்படின்வாங்க. என்கிட்ட பிசி அல்லது லேப்டாப் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்கக்கிட்ட காசு இருக்காது. லேப்டாப் அவங்க காசு இருக்காது, பிசி வாங்க காசு இருக்காது. ஆனால் மொபைல் பண்ணுறதுக்கு தான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அப்படின்வாங்க. இப்போது என்கிட்ட கிளாஸ் எடுத்து சப்போஸ் என்கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுத்து வராங்க, ஒரு 12,000 ருபீஸோ ஏதோ ஃபீஸ் கொடுத்து வராங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வராங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் அவங்கக்கிட்ட வெறும் காசு மட்டும் வாங்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பணம் கொடுக்கறது டசன்ட் மேட்டர். அந்த பணத்தை கொடுத்துட்டா மட்டும் பத்தாது. அந்த வெயிட் பண்ணணும். அந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் போய் சேருமே தவிர வெறும் காசு கொடுக்குறதுனால வரப்போகிறது கிடையாது. சார் என்ன 8 கண்டென்ட் அனுப்பிச்சா அதுக்கப்புறம் கற்றுக்கலாமே அப்படின்னு இல்லை. அந்த 8 கண்டென்ட் சப்ஜெக்ட் புக்ஸ் மாதிரி அவ்வளோதான் தவிர அதை பார்த்தாலாம் கற்றுக்க முடியாது. அது ப்ராக்டிஸ் அப்படின்ற முறையில் தான் கற்றுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய சுச்சுவேஷன் நார்மலாக இருக்கணும். அதாவது உங்கள் குடும்ப நிலவரம். இப்போது உங்கள் வருமானம் உங்களை சார்ந்து, நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யாருன்னா இருக்கட்டும், உங்களுடைய உங்களுடைய வருமானம் உங்கள் குடும்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு சொல்ல. உங்களுக்கு மனசு என்னவாக இருக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு நான் கற்றுக்கிட்டு நான் சம்பாரித்தோம் அப்படின்னா நல்லா ஒரு நிலைமைக்கு வரலாம் நம்ம, அதனால் எங்கேயாச்சும் போய் கற்றுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்கள் எங்கேயாச்சும் போய் கற்றுக்கலான்றீங்களா? தப்பு இல்லை. ஆனால் அந்த இருக்கிற மைண்ட் செட், இந்த ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. இப்போ இந்த வாடகை, வீட்டு படிக்கிற பசங்க செலவு, வீட்டு ப்ரொவிஷன் செலவு இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காசு ஒரு மேபி 2,000 3,000 சேவிங்கில் அந்த கண்டிஷனுக்கு சொல்லும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல உங்களால் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிப்படையாக சொல்கிறேன், ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கற்றுக்கிற ஸ்டேஜில் ட்ரேடிங் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா ஒரு 20 நாள் கிளாஸ் எடுப்பீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மாதம் கிளாஸ் எடுக்க சொல்லும். ஓகே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, எனக்கு எல்லாம் வந்துடுச்சு, இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரு 5,000 10,000 சேவிங் பண்ணியிருப்பீங்களா, அந்த அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தன்னால் வந்துடும். அப்போது இருக்கிற அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக இந்த ட்ரேடிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்களே அதை அப்படியே டோட்டலாக விட்டுடுவீங்க. ட்ரேடிங் கற்றுக்க மாட்டீங்க. அப்போது ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகே, ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா மனநிலைமை ரொம்ப ரொம்ப காமாக இருக்கணும். கற்றுக்கிறது ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு இருக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் எந்த தொந்தரவுக்கு நான் ட்ரேடிங் பண்ணவே மாட்டேன். என்னால் என்ன தான் எனக்கு அந்த ஆசையை தோண்டினாலும் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன். நான் 3 மாதம் தெளிவாக அது என்ன இருக்குது பாயிண்ட் டு பாயிண்ட் நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெற்றிகரமாக வர முடியும். நீங்கள் கற்றுக்க சொல்லி பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 நாளில் ஒரு வாரத்தில் கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாள் கிளாஸ் எடுத்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒரே வாரத்தில் கிளாஸஸ் கற்றுக்கலாம்வாங்க. 2 நாளில் 3 நாளில் ஒரு வாரத்திலாம் ஒன்றும் கற்றுக்க முடியாது. அது என்ன ஏதுன்னு தெரியாது. நீங்கள் எப்படி ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இது ஆகாத விஷயம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. கற்றுக்கிறதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்காலஜின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அந்த டைமில் தொந்தரவு எதுவும் இருக்கக்கூடாது. உங்களை டிபெண்ட் பண்ணி குடும்பம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வேலைக்கு என்ன போவீங்க, அந்த டைம் கற்றுக்க முடியாது. கிளாஸஸ் என்ன எடுப்பாங்க அந்த டைமில், அந்த மிஸ் பண்ணிவிடுவீங்க. இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்.
ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெக்கார்டட் கண்டென்ட்டாக வச்சு, இப்போ டே ஷீட் போகிறீங்களா எப்போனா பார்த்துங்க, நைட் ஷீட் போகிறீங்களா எப்போனா பார்த்துங்க, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்போனா பார்த்துங்க, உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ இன்றைக்கி ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகே, சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ். சரி சார், கற்றுக்கிட்டாச்சு. இப்போது கற்றுக்கிட்டது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? ஃபஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அது செகண்ட் பாயிண்ட்டாக வரும் பாருங்கள். கற்றுக்கிறதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ண சைக்காலஜின்னு சொன்னீங்க இல்லையா, அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஒரு என்ட்ரி பாயிண்ட் வருது அப்படின்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் வரலாம் ட்ரேடிங் கற்றுக்க சொல்ல பண்ணுவீங்க, அந்த பேஷன்ஸோடு இருப்பீங்க, பேக் டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவீங்க. அதில் எல்லாமே சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 90%, 95% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ஆனால் உண்மையிலே ட்ரேட் பண்ண சொல்லும் சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை லைவ் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ண மாட்டீங்க. எத்தனை பேர் இந்த தப்பு பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கற்றுக்கிட்டீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவம் ஆகிருக்குதோ, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதோ எல்லாம் ஓகே. லைவ் ட்ரேடிங் அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன தெரியுமோ அதை அப்ளை பண்ண மாட்டீங்களே. அந்த ப்ரெசென்ட் டைம், அந்த நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் என்ன தோணுதோ அதான் பண்ணுவீங்களே தவிர இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதை அதில் அப்ளை பண்ண மாட்டீங்க. இது இந்த இருக்கிற வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கற்றுக்கிட்டா பண்ணலாம், நான் என்ன அங்கே போய் கிளாஸஸ் தான் கற்றுக்கலாம், இங்கே கிளாஸஸ் தான் கற்றுக்கலாம். எங்கே நீங்கள் போய் கிளாஸஸ் எடுத்தாலும் நீங்கள் டிசிஷன் எடுக்க சொல்லும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து என்ட்ரி ஆனீங்கன்னா தான் வந்து சக்ஸஸ் வருமே தவிர ஒரு 5 நிமிஷத்தில் டிசிஷன் எடுத்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. மேபி ஒரு டைம் 2 டைம் ப்ராஃபிட் வந்துடும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, யதார்த்தம் தான் அது. இப்போது எனக்கு பாசிட்டிவாக பேசினா எனக்கு வந்து பணம் வந்துடும், நெகட்டிவாக பேசினா லாஸ் ஆகும், அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன மனசில் உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், எனக்கு வெளிப்படையாக என்ன தோணுதோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.